என்று யார் வாழ்த்துகிறார்களோ அவர்களே வாழ்வார். ஆகவே நாமும் நம்மை சார்ந்தவர்களை வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும். வாழ்த்த வாழ்த்த நாமும் வாழ்வு பெறுவோம். முருகப்பெருமான போய் நாம வாழ்த்துறதா? அவர் தானே நம்மள வாழ்த்தணும் அப்படின்னு நினைக்கலாம். கிடையாது. அருணகிரி பெருமான் சொன்னார், ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூரிசை தனிமேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கியை வாழ்க, யானிதன் அனங்கும் வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் என்றார். ஏன் எல்லாத்தையும் வாழ்கன்னு வாழ்த்தினார்? ஒரே ஒரு காரணம் தான். மரம் வாழ்க, செடி வாழ்க, கொடி வாழ்க நம்மளால சொல்ல முடியாது. முருகனை வாழ்கன்னு சொல்லிட்டா முருகனுக்குள்ள கந்த சஷ்டி பெருவிழா சூர சம்ஹார வைபவம் திருச்செந்தூரிலே மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவாக ஞான வேலாக அசைந்து 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 வருகிற அந்த திருக்காட்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். மயில் பீலிகைகள் சுற்றி அவருக்கு இரண்டு புறமும் இருக்க, இதோ முருகப்பெருமான், இதோ அவருடைய தெய்வீக திருமேனியை, அந்த திருக்காட்சியை, அந்த உற்சவருடைய ரூபத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கோபத்தாலே, உக்கரத்தாலே, ஆணவத்தாலே யார் என்ன தவறை செய்தாலும் அவரை அழிக்கக்கூடிய ஒரு பெருமாளாக, நம்முடைய திருமாலாக நம்முடைய முருகப்பெருமானை நாம் பார்க்கிறோம். முருகப்பெருமான் சூரனை மட்டும் வதம் செய்தவர் அல்ல, மிகவும் ஆணவத்தோடு திரிந்த நம்முடைய வேதத்தை படைத்த பிரம்மனையே சிறையில் அடைத்தவர் இல்லையா முருகப்பெருமான்? சிவபெருமானை வணங்கிவிட்டு வருகிறான் பிரம்மதேவர். பிரம்மதேவரிடத்திலே முருகப்பெருமான் கேட்கிறார், நீங்கள் யார் என்று கேட்கிறார். நான் தான் பிரம்மன். பிரம்மன் என்றால் என்று கேட்கிறார். படைக்கும் தொழிலை செய்பவன் நான் தான் என்று சொல்கிறார். நீங்கள் படைக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலிலே படித்திருக்க வேண்டுமே, நீங்கள் படித்திருக்கிறீர்களா என்று முருகப்பெருமான் கேட்கிறார். நான் படைத்திருக்கிறேன், படித்திருக்கிறேன் என்று ஆணவத்தோடு பதில் சொல்கிறார் பிரம்மதேவர். என்ன படித்தீர்கள், என்ன படைத்தீர்கள் என்று கேட்டபோது 4 வேதங்களையும் படைத்ததே நான் தான் என்று ஆணவத்தோடு சொல்கிறார் பிரம்மதேவர். அப்படி என்றால் இந்த படைப்பினுடைய மூலமாக இருக்கக்கூடிய ஓம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரணவத்துக்கு பொருள் தெரியுமா என்று கேட்கிறார் முருகப்பெருமான். அதற்கு பதில் தெரியவில்லை என்று சொன்ன உடனே அவரை அந்த இடத்திலேயே சிறையில் அடைக்கிறார். அவருக்கு யார் தூது வருகிறார் என்று பார்த்தால் சிவபெருமான் தான் தூதே வருகிறார். வந்து அவர் கேட்கிறார், கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய அந்த கந்த புராணத்தில் இந்த இடம் மிக அற்புதமான இடம். அப்போ அவர் சொல்கிறார், தன்னுடைய மகன் தான் முருகப்பெருமான் என்றாலும் கூட அவரை சிறையிலிருந்து விடுவி என்று சொல்லவில்லை, ஐயா சிறை விடுதி என்று மரியாதையை கேட்கிறார். அப்பொழுது முருகப்பெருமான் சொல்கிறார், அவர் ஆணவத்தோடு இருந்தார். எப்படி சூரபன்மன் ஆணவத்தாலே அழிந்தானோ அது போல பிரம்மதேவரும் ஆணவத்தாலே எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் படைத்தவன் என்று சொல்கிறான் என்று சொன்ன பொழுது, அந்த பிரணவத்துக்கு மந்திரம் தெரியும், விளக்கம் தெரியுமா என்று கேட்ட போது தெரியவில்லை என்று சொல்கிறார். சிவபெருமான் சொல்கிறார், பிரணவத்தினுடைய பொருளை நீ சொல்ல முடியுமா என்று தன் தலையிடத்தில் கேட்கிற போது, நான் சொல்லுகிறேன், சொல்லுகிற போது நான் ஆசிரியராகிறேன், நீங்கள் மாணவராகிறீர்கள். ஆகவே கைப்பொத்தி வாய் மூடி கீழே குனிந்து காதை அருகிலே கொண்டு வந்து ஒரு மாணவனை போல நீங்கள் கீழே அமர்ந்தால் நான் பிரணவ பொருளின் மந்திரத்தை சொல்கிறேன் என்ற பொழுது சிவபெருமான் எப்பேற்பட்டவர் இல்லையா? சகலமும் சிவனருள், சர்வமும் சிவமயம். அப்படிப்பட்ட சிவபெருமானே ஆணவம் இல்லாமல், கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாமல் தன்னுடைய மகனிடத்திலே அமர்ந்து அந்த மந்திரத்தினுடைய பொருளை கேட்கிறார் என்று சொன்னால், தகப்பன் சுவாமியாக அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனாக முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதுதான் வரலாறு. அப்படி எங்கு ஆணவம் தென்பட்டாலும், எங்கே கண்மம் தென்பட்டாலும், எங்கே மாயை இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய ஒரு திருமகனாக நம்முடைய முருகப்பெருமான் இருக்கிறார். அது கந்த சஷ்டி பெருவிழாவில் மட்டுமல்ல, பிரம்மனையும் அவர் அப்படித்தான் அழித்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து விட்ட பிறகு அவரை கொண்டு போய் கண்ணாடி மாளிகையிலே அமர வைப்பார்கள். கண்ணாடி மாளிகையில எங்கு பார்த்தாலும் முருகனுடைய திருமேனி தான் தெரியும். அருங்கோணம் எண்கோணம் என்று சொல்வதை போல எல்லா கோணத்திலும் அவருடைய முகம்தான் தெரியும். அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அங்க நிழல் என்று சொல்வார்கள், சாயா அபிஷேகம் என்று அதற்கு பெயர். அந்த நிழலுக்குத்தான் அங்கே அபிஷேகம் செய்வார்கள். என்ன அர்த்தம்? நாம் எல்லோருமே கண்ணாடி முன்னாடி போய் நின்றால் யாருடைய உருவம் தெரியும்? நம்முடைய உருவம் தெரியும், நம்முடைய ஆணவம் தெரியும், நம்முடைய கண்மம் தெரியும், நம்முடைய மாயை தெரியும். அப்படி நம்முடைய ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்ற உளவியல் தத்துவத்தை சொல்கிற ஒரு தமிழர்களுடைய பெருவிழாதான் இந்த சூரசம்ஹார திருவிழா என்பதை நாம் மறந்துவிட முடியாது இல்லையா? எல்லோருக்குமே வாழ்க்கையில வெற்றி வேண்டுமா? நிச்சயமாக ஜெயந்தி நாதரை நாம் வணங்க வேண்டும். அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி. சிலருக்கு வெற்றி எளிதிலே கிடைத்துவிடும், ஆனால் பலருக்கும் போராடிய பிறகுதான் கிடைக்கும். ஆனால் சிலருக்கோ எவ்வளவுதான் போராடினாலும் வெற்றி என்பது கிடைக்கவே கிடைக்காது.
இப்படிப்பட்டவர்கள் முருகப்பெருமானின் கைகளிலே இருக்கக்கூடிய அந்த வேலை உறுதுணையாக கொண்டு வெற்றியை வாரி வழங்கக்கூடிய அந்த வள்ளலை இந்த சூரசம்ஹார பெருவிழாவிலே கந்த சஷ்டியிலே விரதம் இருந்தால் இப்பேற்பட்ட எந்த சூரர்கள் உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் துவம்சம் செய்துவிட்டு அவர்களை அழித்துவிட்டு உங்களுக்கான வெற்றி பாதையிலே நீங்கள் போய்கொண்டே இருக்கலாம். முருகப்பெருமானிலே கையிலே இருக்கக்கூடிய அந்த வேல் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, அது நம்முடைய பராசக்தியினுடைய அம்சம் இல்லையா? அங்கே நீங்கள் வேலை வணங்குகிறீர்கள் என்று சொன்னால் முருகப்பெருமானை மட்டும் வணங்குகிறீர்கள் என்பதல்ல அர்த்தம், அவருடைய தாயாக இருக்கிற பராசக்தியையும் நீங்கள் வணங்குகிறீர்கள் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியினுடைய அந்த சக்தியும் அந்த வேலையில இறங்குகிற போது அது பரிபூரணமாக மாறுவதை நாம் பார்க்க முடியும். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விரதம் முருகப்பெருமானினுடைய கந்த சஷ்டி விரதம். அதன் தொடர்ச்சியாக 6 நாட்கள் இந்த விரதம் என்று சொன்னாலும் கூட அந்த 6 நாட்கள் பக்தர்கள் மிகவும் உன்னதமாக அந்த விரதத்தை மேற்கொள்கிறார்கள். 6வது நாள் சூரசம்ஹார நாள் என்று முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள். இன்றைக்கு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா காலையிலேயே எல்லாரும் பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு வீட்டிலே பூஜை அறையிலே முருகப்பெருமானுக்கு முன்பாக 6 நெய் தீபங்களை வடக்கு திசை பார்த்தவாறு ஏற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானுக்கு நெய் தீபமாக பால் தண்ணீர் வைத்துவிட்டு ஓம் நமோ சரவண பவ என்று அந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வந்து இந்த நாளிலே மாலை பொழுதிலே சூரசம்ஹாரம் நடைபெறுகிற இந்த திருக்காட்சியை பார்ப்பதற்காக இந்த தொலைக்காட்சிக்கு முன்னால் அங்கு திருச்செந்தூரிலே உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் எல்லோருமே இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிற அந்த நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. நம்முடைய ஐயா குறிப்பிட்டதை போல சூரனுடைய 2 தலைகள் வீழ்த்தப்பட்டு விட்டது. இதோ 3வதாக தலை இருக்கிறது. முதல் நாள் போரிலே தரகாசுரன், 2ஆம் நாள் போரிலே நம்முடைய சிங்கமுகாசுரன், அதுக்காக அஜமுகி என்று சொல்லக்கூடிய ஆட்டு மூஞ்சினி என்று அதற்கு பெயர். ஆட்டினுடைய முகத்தை உடையவள் இல்லையா? அப்படி அந்த அசுரர் குலத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக முருகப்பெருமான் அழித்துக் கொண்டே வருகிறார். இப்படியெல்லாம் முருகப்பெருமான் அசுரர்களை அழிப்பதற்கு யார் காரணம்? யார் காரணம் என்றால், எப்படி அசுரர்களுடைய குலகுருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் அசுரர் படை பெருகுவதற்கு காரணமாக இருந்தாரோ, அதுபோல அசுரர்களுடைய வரலாற்றை சொல்லி இதோ பார், இவன் தான் சிங்கமுகாசுரன், இவன் தான் தாரகாசுரன், இவன் தான் அஜமுகி, இவர்களோடு பிறந்த அரக்கர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று அவருடைய வரலாற்றை சொல்லி இவர்களை இந்த இடத்திலே தான் வீழ்த்த வேண்டும் என்று முருகப்பெருமானுக்கு அத்தனையும் இன்றைய நடைமுறையில சொல்ல வேண்டும் என்றால் ஸ்கெட்ச் போட்டு தூக்குறது சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி குறிவைத்து அடிப்பதை போல அவனுக்கு சொல்லி கொடுத்தது யார் என்று பார்த்தால் நம்முடைய குரு பகவான். அதனால்தான் திருச்செந்தூரை குருஸ்தலம் என்றும் சொல்கிறோம். குரு பகவானுக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்குவதற்காக சிவபெருமான் மூலமாக முருகப்பெருமானை வணங்கிய திருத்தலம் என்பதாலும் இது குருஸ்தலம். அதே நேரத்திலே குரு பகவானுடைய அருளால் தான் முருகப்பெருமானினை வெற்றி பெறுகிறார். அதனால் தான் என்னை வணங்குகிற அத்துணை பேருமே உங்களையும் வணங்குவார்கள் என்று சொல்லி, அதனால் தான் குரு என்று பார்த்தால் ஜோதிட ரீதியாக சூரியன் என்று சொல்வது தகப்பனை குறிக்கும், சந்திரன் என்று சொல்வது தாயை குறிக்கும், புத பகவான் என்பது தாய் மாமனை குறிக்கும், சுக்கிரன் என்பது கணவன் மனைவியை குறிக்கும், செவ்வாய் என்பது உடன்பிறந்த சகோதரரை குறிக்கும். அதுபோல நம்முடைய குரு பகவான் என்பது குழந்தையை குறிக்கும். அதனால் தான் திருச்செந்தூர் ஒரு குரு ஸ்தலம். இங்கு வந்து வணங்குறவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது என்று சொன்னால் அப்பேற்பட்ட ஒரு புராண ரீதியான செய்தி இதிலே ஒளிந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட குரு ஸ்தலம். அதனால் தான் இந்த குருவின் மூலமாகத்தான் இந்த வெற்றி சாத்தியமானது. இந்த போரே முருகப்பெருமான் யாருக்காக செய்கிறார் என்று சொன்னால் தேவர்களுக்காக தான் செய்கிறார். அதனால் தான் தேவர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் என்ன செய்கிறான்? தன் நன்றியினுடைய அடையாளமாக தன்னுடைய மகளாக இருக்கிற தேவயானையை முருகப்பெருமானுக்கு மனமுடித்து கொடுக்கிறார். முருகப்பெருமானும் இந்த பாவம் போக வேண்டும் என்பதற்காக 5 சிவலிங்கத்தை வைத்து பதிவு செய்கிறார். இந்த போரில வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய குருவினுடைய தலமாகவும் இது போற்றப்படுகிறது என்றால் எப்பேற்பட்ட நன்றியினுடைய அடையாளமாக தமிழர்கள் இந்த விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? வீட்டிலே முருகனுக்கு வேல் இருக்கும் இடத்திலே பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யலாம். கந்த சஷ்டி கவசத்தை காலையில் மாலையிலும் நாம் பாடலாம். தினந்தோறும் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து நாம் வழிபடலாம். ஓம் நமோ சரவண பவ என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வாசனை மலர்களாலே முருகனை எச்சரிக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு உகந்த மலர் என்று சொல்லக்கூடிய செங்காந்தல் மலர், செந்தூரா செந்தூரா என்று சொல்வதை போல அந்த செந்தூரனுக்கு உகந்த மலர் எது என்று சொன்னால் செங்காந்தல் மலர் இல்லையா? அந்த மலராலே முருகப்பெருமான் அர்ச்சிக்கப்படும்போது அவருடைய சக்தி நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும்.
அந்த கற்பூரம் தூப தீப ஆராதனை எல்லாம் செய்து வழிபட்டு இந்த விரதத்தை இன்றைக்கு எல்லோருமே நிறைவு செய்ய இருக்கிறார்கள். இவனுடைய தலை கீழே எப்பொழுது விழும், நாம் எப்பொழுது கடலிலே குளிப்போம், நாம் எப்பொழுது முருகப்பெருமானை தரிசனம் செய்வோம் என்று பக்த பெருமக்கள் எல்லோருமே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சூர சம்காரம் என்பது சூரனை வதம் செய்வதோடு முடிவதல்ல, அதற்கு அடுத்த நாள் திருக்கல்யாணத்தை பார்க்கிற வரைக்கும் சூரனுடைய சம்காரம் தான். சூரசம்ஹார பெருவிழா தான், சஷ்டி பெருவிழா தான். சஷ்டி எப்ப நிறைவடையும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தையும் நாம் பார்க்க வேண்டும். விரதம் இருந்தவர்கள் திருக்கல்யாணத்தை பார்க்கிற போதுதான் அது நிறைவடைகிறது என்று சொன்னால், எப்பேற்பட்ட பெருவிழாவாக, தொட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி, மனதிலே ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு பெருவிழாவாக இந்த 6வது நாள் சூரசம்ஹார நாள் என்று முருகப்பெருமானை வழிபடுகிறவர்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் என்று சொல்லலாம். திருக்கல்யாணத்திலே கலந்து கொள்கிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலும் விரைவிலேயே திருமணம் நடக்கும். கந்த சஷ்டியிலே விரதம் இருந்தவர்களுக்கு விரைவிலேயே குழந்தை பிறக்கும். அப்படி வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு அதிலும் குறிப்பாக செவ்வாழைப்பழத்தை வைப்பார்கள். அதிலும் குறிப்பாக வெற்றிலை பாக்கை வைத்து அதை வணங்குகிற அந்த திருநாள் தான் நாம் இன்னும் கொஞ்ச நேரத்திலே அடுத்து நாம் பார்ப்போம். அப்படி முருகப்பெருமானை குளிர்விக்கக்கூடிய அந்த சந்தனத்தை எல்லாம் பூசி அவரை குளிர்விப்பார்கள். ஏனென்றால் அவ்வளவு உக்கிரம் நிறைந்த ஒரு மூர்த்தி. நீங்கள் அவர் வருகிற போதே பார்த்தீர்கள் என்றால் தெரியும், குழந்தை பாலகன் எவ்வளவு சாந்தமானவன் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது இருக்கிற முருகப்பெருமான் வீழ்த்தப்பட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே மிகவும் உக்கிரமாக, மிகவும் ஆக்ரோஷமாக அந்த யுத்தத்திலே முருகப்பெருமான் அங்கு இருக்கக்கூடிய அசுரனை வலம் செய்ய இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்திலே பத்மாசுரன் என்று சொல்லக்கூடிய சூரபத்மனுடைய தலை வீழப்போகிறது. 108 புவனங்கள் அவர் இருக்கிறார். அதாவது 1008 புவனங்கள், 108 யுகங்கள் வரைக்கும் நான் வாழ்வேன் என்று வரம் வாங்கியவன் அவன். உலகத்திலே நமக்கு அழிவே கிடையாது என்று மிகப்பெரிய ஆணவத்தில் இருந்தவன். சிவபக்தராக இருந்தாலும் ஆணவம் இருந்தால் அவன் அழிந்து விடுவான் என்பதற்கு சூரபத்மன் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி. இப்பொழுது நம்முடைய வர்ணனையை ஐயா முனைவர் சுந்தர வாவுடையப்பன் ஐயா அவர்கள் தொடர்வார்கள். 3ஆம் கட்டம் நிறைவு கட்டம் அந்த களத்திலே நின்று இப்பொழுது களமாடி கொண்டிருக்கிறார் ஜெயந்திநாதர். சுற்றி சுற்றி வருகிறான் சூரபத்மன். எப்படியும் இந்த போரில் யார் ஜெயிப்போம் என்பது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த ஜெயிக்கிற அந்த உத்தியை வகுத்து தருகிற அந்த காட்சி 3வது களத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சுற்றி சுற்றி வருகிற சூரபத்மன் தலை இப்பொழுது வீழப் போகிறது. அந்த காட்சியை பார்த்தவுடனேயே, ஜெயந்திநாதரை பார்த்தவுடனேயே, கோலவாம் அங்கை தன்னில் குலவிடும் குமரன் தன்னை பாலனன் என்றே இருந்தேன், அன்னால் பரிசுவை உறந்திலே நான் மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் மூலகாரணமாய் என்ற மூர்த்தியும் மூர்த்தி என்றோ, எல்லாருக்கும் மூர்த்தியாக திகழக்கூடிய இவன்தானே என்று இப்பொழுதுதான் அவன் உணர்கிறான். இதுவரைக்கும் அவனை பாலன் என்று உதாசீனப்படுத்தி விட்டேன் என்று அவன் சொல்லுகிறான். முறுக்கிய மீசையும் நீண்டு வளர்ந்த கோரை பற்களுமாக அசுரனுக்கே உரிய அந்த காட்சியோடு அந்த சூரபத்மன் வந்து தலையை ஆட்டி ஆட்டி வா வா என்று அழைக்கிற அந்த காட்சியை பார்க்கிறோம். இதோ முருகனின் ஜெயந்திநாதரின் சக்தி அந்த சூரபத்மனை நோக்கி செல்ல போகிற அந்த காட்சியை பார்க்க இருக்கிறோம். அது சென்ற உடனேயே வாளும் வேலுமாக முருகன் அனுப்புகிற அந்த ஆயுதங்கள் சென்று சூரபத்மனை வீழ்த்துகிற காட்சி. இது சக்தி புறப்பட்டு விட்டது. அது அங்கே போய் தொட இருக்கிறது. இப்பொழுது பின்னாலேயே வாளும் வேலும் செல்லுகிற அந்த காட்சியை பார்க்க இருக்கிறோம். சூரபத்மனை நோக்கி செல்லுகிற காட்சி ரொம்ப அற்புதமான காட்சி. அதனை நோக்கி செல்லுகிற காட்சி, அவன் தலை வீழ்த்தப்படுகிற காட்சி. சக்திவேல் புறப்பட்டு செல்லுகிறது, ஞானவேல் புறப்பட்டு செல்லுகிறது, மயில்வேல் புறப்பட்டு செல்லுகிறது. இதோ புறப்பட்டு செல்லுகிற அந்த அற்புத காட்சியை பார்க்கிறோம். எழுந்து நின்று அதனை தாங்குகிற அந்த அடியவரை பார்க்கிறோம். இப்பொழுது அந்த வேலை வாங்கி சூரபத்மனுடைய தலையை வீழ்த்துகிற அரிய காட்சி, அற்புத காட்சி, சிகர காட்சி, சூரசம்ஹாரத்தினுடைய காட்சி. இதோ வீழ்கிறது தலை. மற்ற வேல்களும் அந்த தலையை வீழ்த்துகிற அற்புதமான காட்சியை இப்பொழுது பார்த்திருக்கிறோம். 6 தடங்கோல் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழச்சீர் அடியார் எல்லாம் என்று வாழ்த்துக்கள் பாடக்கூடிய தருணம். எத்தனை ஆணவத்தில்
உச்சத்தில் இருந்தக்கூடிய சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் எல்லாரும் வீழ்த்தப்பட்ட ஆணவம், கண்மம், மாயை என்பது வேறொன்றும் அல்ல, நம்முடைய மனதிற்குள் தோன்றுகிற மமகாரம், அகங்காரம் எல்லாம் இருக்கக்கூடியதுதான். அதையெல்லாம் வீழ்த்தப்படுகிற அற்புத காட்சியை கண்டு மகிழ்ந்தோம்.